அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காயில் நிறைய வகை இருக்குங்க. கொத்து வெண்டை, பர்மன் வெண்டை, சிகப்பு வெண்டை அப்படின்ற நிறைய வகை இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறது கொத்து வெண்டை, பர்மன் வெண்டை இருக்குது, சிகப்பு வெண்டை இல்லைங்க. இன்றைக்கி வீடியோவே என்னென்னா, நம்ம செடிகளை வெண்டை, கத்திரி, காராமணி, தக்காளி, மிளகாய் எல்லா செடிகளுமே நம்ம வெள்ளை மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க, செடிகளெல்லாம் எப்படி பராமரிக்கணும், என்னென்ன உரங்கள் எப்பப்போ கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்மளுடைய அறுவடை எப்படி இருக்குது, இது மாதிரி ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி. வாங்க ஃபஸ்ட்டு வெள்ளை மருந்து கொடுத்ததை சொல்கிறேன். நான் உண்மையிலே வெள்ளை மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த வண்டுகள் ஹோல்ஸ் போடுறது இல்லைங்க. வண்டுகளே காணோம், நான் பார்க்கல ஒரு நாள் கூட. மாவு பூச்சி எப்படின்னா மேலே வரைக்கும் இல்லைங்க, நான் அடியிலலாம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு செடிக்கு நம்ம உட்காரணுன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து தெளித்தா தான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிக்கும்பொழுது தான் அந்த மாவு பூச்சி கண்ட்ரோல் ஆகுது. மேலே தெளிக்கும்பொழுது மேலே மட்டும்தான் சரியாச்சு. அது நம்ம பார்க்கணும். செகண்டு உரங்கள்ங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கிற எந்த உரங்களாக இருந்தாலும் சரி, வெயில் காலத்தில் நீர் உரங்கள், மழைக்காலங்களில் நீர் உரங்கள் கொடுக்க வேண்டாங்க. உலர்ந்த உரங்கள், வர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு உரங்கள், மாட்டு சாணம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க கண்டிப்பாக. அதை பாருங்கள், நம்ம தோட்டத்தில் பாருங்கள், அறுவடைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. பூச்சி தாக்குதல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. இந்த பச்சை பயிர் இதில் நம்ம எறும்பு மாதிரி கருப்பு கலரில் ரொம்ப சின்னதாக அப்படியே பச்சை பயிர் மேலே ஒட்டிகிட்டு இருந்தது. அதுவும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சுங்க. அப்புறம் நேற்றுக்கு நான் செடி வாங்கினேன். காகரட்டான் செடி வாங்கியிருந்தேன். வீட்டு வாசல்லையே வந்திருந்தாங்க. ஆந்திரா மல்லின்னு சொல்லி ஒரு மல்லி வாங்கியிருந்தேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நம்ம வெள்ளைப்பூச்சிக்கு என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவங்க மாட்டு கோமியத்தில் எறும்பு பவுட்ரு மிக்ஸ் பண்ணி தெளிங்க, சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கோமியம் கிடைக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லைங்க, இனிமேல் தான் செய்யணும் கோமியம் கிடச்சா. நம்முடைய தோட்டத்தில் நான் கொடுக்குறது டிஃபனுக்கு போடுற அத்தனை நவதானியங்கள், மில்லட்ஸு, இட்லி அரிசி, பருப்பு வகைகள், ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எந்த பருப்புக்கள்னாலும் அந்த தண்ணி இது எல்லாமே நேரடியாகவே கொடுக்கலாம். புளிச்சதை மட்டும்தான் 1:10 ரேஷியோவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள் வேஸ்ட் நம்ம இப்போ காலையில் ஊற வச்சு சாயந்தரம் கூட நேரடியாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாள் புளிக்க வச்சாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி உரங்கள் கொடுங்க. செடியுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அறுவடையும் சூப்பராக இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில், தரை தோட்டத்தில் இருந்து மாடி தோட்டத்தில் நான் இப்போ ஒரு 8 வருஷம் அனுபவம் எனக்கு. ஆனால் இந்த மாதிரி அறுவடை ஒரே ஒரு வருஷம் தாங்க நான் எடுத்திருக்கேன். அப்போ எல்லா விதைகளும் போட்டிருந்தேன் நான். நம்ம தோட்டத்துலேயே எல்லா காய்கறியும் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 9 வருஷத்தில் இது செகண்ட் இயருங்க. இந்த வருஷம் நல்ல அறுவடை. நான் இன்னும் பராமரிக்க என்னால் முடியாத காரணத்தினால கொடியெல்லாம் அவ்வளோவா சரியாக இழுத்து கட்ட முடியலைங்க. அதுதான் காரணம். மற்றபடி நல்லா கட்டி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பந்தல் அமைச்சி விட்டுருந்தோம்னா இந்நேரம் எனக்கு கொடி காய்கள் நிறைய நம்ம தோட்டத்தில் கிடச்சிடும். எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்றது. அதனால என்னால் கொடி வகைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்ட முடியலைங்க. செடி வகைகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுவே எனக்கு தேவையான அளவு கொடுத்துட்ருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 10 பேருக்கு நான் கத்திரிக்காய் அறுவடை பண்ணி கொடுத்துருக்காங்க. வெண்டைக்காய் 2 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொத்தவரங்காய் 2 பேருக்கு, பச்சை பயிறு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இன்னும் அது அறுவடை கிடைக்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையோடு இருக்காங்க. நமக்கு போதுமான அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.